வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைக்கி மேடே தொழிலாளர்கள் தினம். நமக்கு இந்த வருஷம் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது எல்லாருடைய உள்ளங்களையும். எல்லாருக்கும் தெரியும் இந்த மேடேயை பற்றி. தொழிலாளர் தினம், லேபர்ஸ் இன்டர்நேஷ்னல் டே என்று பல்வேறு மொழிகளை சொல்லுவாங்க. இந்த மேடே எங்கேருந்து தொடங்குச்சு? இன்னும் சின்ன ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். முதல்ல இன்றைக்கி எப்படி கோவிட்-19 அமெரிக்காவில் தற்சமயம் எபிசென்டராக இருக்கோ, அதே அமெரிக்காவிலேருந்து தான் இந்த மேடேவுடைய வித்து ஸ்டார்ட் ஆச்சு. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேணும்னு சொன்ன அமெரிக்காவில் முதல் மாநிலம் சிகாகோ. அங்கே தான் போராடி இந்த 8 ஹவர் வேலை வேணும்னு சொல்லி ஒரு முறையை தொழிலாளருக்கு வரன்முறைப்படுத்தினாங்க. எந்த நாடாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. நமக்கு என்ன தான் பணம் இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் ஒரு நாடு முன்னேறனா கண்டிப்பாக தொழிலாளர்கள் வேணும். எந்த தொழிலும் தொழிலாக இருக்கட்டும், பணியாகட்டும், நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எந்த தொழிலாலும் அந்த தொழில் ஒரு தெய்வத்துக்கு சமமானது. அந்த தொழில் தான் பெருசு, இந்த தொழில் தான் பெருசு, அந்த பணியாளர் தான் பெருசு, இந்த பணியாளர் கூடாது. எல்லா பணியாளர்களுக்கும் அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு கூடிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்குரிய ஊதியத்தை கொடுத்து அவங்களுடைய உள்ளத்தை நம்ம மகிழ்ச்சி பெற வைக்க வேண்டும். ஒரு தொழிலாளர்கள் நலமாக இருந்தால் தான் நம்ம நாடும் நலமாக இருக்கும். ஸோ இந்த மே தினத்தில் நம்ம அனைத்து தொழிலாளர்களும் பணியாளர்களும் உள்ளத்தில் நல்ல வலிமை பெற்று மீண்டும் நம்பிக்கையை ஊட்டி அனைவருடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆதவன் ஃபார்ம் சார்பாக என்னுடைய மே தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.